நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராயம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே அடிப்படை தேவை அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம். ஆனா அது அந்த காலங்க. இன்றைய கலியுகத்தில் அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தா சரியான கல்வி, அதுக்கப்புறம் வேலை, தொழில், அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் நல்லபடியா குழந்தை, இது எல்லாத்தையுமே உட்கார்ந்து அனுபவிக்கிறதுக்கு சொந்த வீடு. இந்த ஆறும் தான் இந்த கலியுகத்தின் அடிப்படை தேவைகளாக இருக்குது. ஸோ இந்த ஆறை தேடிதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆறுலையும் ஜெயிச்சிடணும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆறும் இந்த 2024 மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைத்து விடுமா? எப்படி இருக்கும் இதோட நிலைப்பாடுகளை அதை பற்றி பார்க்க போறோம் நம்மளுடைய சேனல்ல. மேலும் இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ராகியது பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட தரவில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியாத மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, மதியாதர் தலைவாசல் மிதியாதே என்று சொல்வார்கள். அது உங்களுக்கு 100% பொருந்தும். ஸோ மதிப்பு கிடைக்கும் இடத்தில் மட்டும்தான் உங்களுடைய வருகை இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024 வருடத்தினுடைய வருகை எப்படி இருக்குது? படிப்புலேருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருவோம். கல்வி எப்படி இருக்கு? படிப்புன்றது 4ஆம் வீடுங்க. மகரத்திற்கு 4ஆம் வீட்டுல மேசத்துல குருவான வந்திருக்கிறார். மேலும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீடான கும்பத்தில் அமர்ந்து கொண்டு 3ஆம் பார்வையாக அந்த 4ஆம் வீட்டை பார்த்துடுறாரு. ஸோ குருவானுடைய பயிற்சி என்பது ஏப்ரல் மாதம் நடந்து 4ஆம் வீட்டை விட்டு விலகி 5ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. 5ஆம் வீடு என்பது உயர்கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. சரிங்களா? ஸோ 4, 5லையும் குருவான் இருக்க போறாரு 2024. சனி பகவான் 2ல் இருந்து கொண்டு 3ஆம் பார்வை 4ஆம் வீட்டை பார்க்க போறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு தருணத்தில் மகராசியில் பிறந்தவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கும்? முக்கியமா மெக்கானிக்கல் சம்பந்தமான, இன்ஜினியர் சம்பந்தமான படிப்பு, பேங்க் சம்பந்தமான படிப்பு, கல்வித்துறை, டீச்சிங் லைன், ஸோ இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் இந்த 2024. அதுல படிப்புல உங்களுக்கு வெற்றி உறுதி. ஆனா குடும்பத்திற்காக சில படிக்கும் இடத்தை மாற்றுவது, படிக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்களே விட்டு கொடுப்பது போன்ற விஷயங்கள் நடைபெறப் போகிறது. ஸோ அந்த ஒரு தன்மை மகராசி நண்பர்களுக்கு இருக்கு இயற்கையாகவே. ஸோ குடும்பத்திற்காக ஒரு படிப்பை நீங்கள் விட்டு கொடுக்குறது, குடும்பத்திற்காக சில விஷயங்களை தியாகம் பண்ணுறது போன்ற நிலைப்பாடுகள் இந்த ஒரு இடத்துல உருவாகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? ஒரு சுபகாரியம், நல்ல காரியம் உங்களுக்கு நடக்க போகுது, அதற்கு படிப்பு தடையாக இருக்கும். ஸோ படிப்பு விட்டு கொடுத்தா தான் ஒரு நல்ல காரியம் நடக்கும். படிப்பு விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண போறீங்க, ஒரு வேலை பார்க்க போறீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகிவிடும் இந்த வருடத்தில். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வேலை, தொழில். ஸோ வேலை அப்படின்றது பொதுவாக அந்த 6ஆம் வீடு, யாரிடம் நாம் கைகட்டி நின்று வேலை பார்ப்போம் அது சொல்லக்கூடியது ஒரு 6ஆம் வீடு. பொதுவாக 6ஆம் வீடுன்றது சத்ருஸ்தானமும் ஜோதிடம் சொல்லுது. சத்ருஸ்தானம் என்பது எதிரியும் கடனையும் நோயும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு. அதுதான் மறைமுகமாக நாம் யாரிடம் கைகட்டி நின்று வேலை பார்ப்போம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு வீடு. ஸோ அப்படி பார்த்தா மகரத்திற்கு 6ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்தா மிதுனம். மிதுனத்துல எந்த விதமான கிரகங்களும் இல்லை, எந்த கிரகத்தினுடைய தொடர்புகளும் இல்லை. மிதுனத்திற்கு 9ஆம் வீட்டுல தான், அதாவது மிதுனத்திலிருந்து எண்ணி பார்க்கும்போது 9ஆம் வீடு கும்பம், அதுல தான் சனிவான் இருக்கிறாரு. ஸோ மிதுனத்திற்கு 11ஆம் வீட்டுல மேஷத்துல குருவான் இருக்கிறாரு. ஆக மொத்தம் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு 6ஆம் வீடான மிதுனத்திலிருந்து மற்ற எல்லா கிரகங்களும் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறதுனால வேலையில் நிச்சயம் கொடிகட்டி பரப்பீர்கள் இந்த 2024. வேலையில கண்டிப்பா எந்த விதமான டவுனும் உங்களுக்கு ஆகாது, மைனஸ் நடக்கவே நடக்காது. ஸோ 2024 மகராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை நிரந்தரமாக ஓடிக்கொண்டிருக்கும். வேலையில நீங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம், கௌரவம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். வேலை இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. வேலை இல்லாதவர்கள் கூட வேலை கிடைத்துவிடும் இந்த 2024. ஸோ அதுல இந்த 2024 எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கடுத்து தொழில் அப்படின்ற விஷயம். தொழில்ன்றது 10ஆம் வீடுங்க. மகரத்திற்கு 10ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்தா துலா. துலா ராசியிலும் எந்த கிரகங்களும் இல்லை. இருந்த ஒரே கிரகம் கேதுவான். அவர் கடந்த அக்டோபர் மாதமே பயிற்சி அடைஞ்சு போயிட்டாரு. மேற்கொண்டு குரு பார்வை வேற கிடைக்குது. குருவான் மேஷத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனவரியிலிருந்து ஏப்ரலுக்குள்ள தொழில் நிமித்தமான மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க ஜனவரிலிருந்து ஏப்ரலுக்குள்ள தொழிலை தொடங்கிருங்க. ஏன்னா குரு பார்வை 10ஆம் வீட்டு கிடைக்குது. ஓகேங்களா? ஏப்ரலுக்கு அப்புறம் குரு விலகிடுவார். ஸோ ஜனவரிலிருந்து ஏப்ரலுக்குள்ள புதிய தொழில் தொடங்குவதற்கு, இருக்கின்ற தொழிலில் ஒரு நல்ல ஒரு லாபம் பார்க்கறதுக்கு, தொழிலை மேம்பாடு செய்வதற்கு கண்டிப்பா நல்ல ஒரு யோகம் பிறந்திருக்கிறது. நல்ல ஒரு காலகட்டம். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ தொழிலுக்கும் மிகப்பெரிய பாதம் கிடையாது. 2024 மிகப்பெரிய யோகம் தான் இருக்குது. ஸோ தொழில் ரீதியான வர வேண்டிய வரவுகள் இந்த ஜனவரிலிருந்து ஏப்ரலுக்குள்ள உங்களுக்கு வந்து சேரும்.
சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை அப்படின்றது 7ஆம் வீடு. மகரத்திற்கு 7ஆம் வீடு எதுனா கடகம். அதுலேயும் எந்த கிரகமும் இல்லை. ஆனால் அந்த 7க்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனிவான் இருக்கிறார். ஸோ வாழ்க்கை துணைக்கு சின்ன மனநிலை மாற்றங்கள் அல்லது தவறான பழக்க வழக்கங்கள் அல்லது தடுமாற்றங்கள், ஸோ கவனக்குறைவால் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறது அல்லது உடல்நிலை குறைபாடுகள் ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் கேரிங்ன்றது நீங்கள் அதிகமாக செலுத்த வேண்டியது இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைச்சிருங்க. ஸோ உங்களோட வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லை, அதனால பொருளாதார சிக்கல் இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த குடும்பத்திற்கு வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைப்பதன் மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2024 வாழ்க்கை துணையின் மூலமாக வரவுகள் கிடைக்கும் இந்த வருடத்தில். சரிங்களா? அதுல எந்த யோகம். ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக திருமண யோக பலன் உண்டு 2024. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதற்கு கிடைக்கக்கூடிய யோகம் ஏப்ரலுக்கு அப்புறம் இருக்கு. அந்த அமைப்பு ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பகவான் உங்களை கடகத்திற்கு 11க்கு வராது. குரு பலன் உங்களுக்கு அப்போ கிடைக்குது. ஸோ நிச்சயமான முறையில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் திருமணம்ன்றது கைகூட வாய்ப்பு உண்டு. அதே போல கணவனை பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா மீண்டும் இணைவதற்கு இந்த வருடம் ஏப்ரலுக்கு அப்புறம் சாதகமான ஒரு மனநிலையும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குழந்தையை குறிக்கக்கூடியது 5ஆம் வீடு. ஸோ மகரத்திற்கு 5ஆம் வீடு எது அப்படின்னா ரிஷபம். ஸோ 5ல எந்த கிரகங்களும் கிடையாது. ஆனால் குருவான் ஏப்ரல் பிரிச்சு 5ஆம் வீட்டுக்கு போவார். ஸோ 5க்கு போகக்கூடிய அந்த குரு பகவான் பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. ஏன்னா புத்திர காரகனே குரு பகவான் தான். ஸோ 5ல் இருக்கின்ற பொழுது மேலும் பிள்ளைகள் விஷயத்துல சில மாற்றங்களை செய்வார். பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நீங்க பணம் காசு செலவழிக்க வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்கும். பிள்ளைகளுக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கி தர்றது, சில உபகரணங்கள் வாங்கி தர்றது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் செலவு அதிகமாகும். உங்களுடைய பிள்ளைகள், ஸோ பெண் குழந்தைகள் இருக்காங்க, ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க, பிள்ளைகளுடைய விஷயத்துல ஒரு சுபகாரியம் நடக்கும், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற வைபவங்கள் நடத்தி வைப்பீங்க. ஸோ இதெல்லாமே 2024 நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பிள்ளைகள் விஷயத்துல சுப கிரகமான குருவான் 5ஆம் வீட்டுக்கு போதால் சுபகாரியம் நிச்சயமான முறையில் நடக்கும். சரிங்களா? ஸோ மகராசியில் பிறந்த நண்பர்கள் அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கிங்க. ஸோ இதற்கு அடுத்து கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது சொந்த வீடு. சொந்த வீடு என்பது 4ஆம் வீடும் குறிக்கும், இன்னொரு விதத்தில் மறைமுகமாக 12ஆம் வீடும் குறிக்கும். ஏன்னா 12ஆம் வீடுன்றது மோட்சஸ்தானம். கடைசியில் வாழ்நாள் இறுதியில் நீங்கள் எங்கே இருப்பீங்க அதை சொல்லக்கூடியதான் 12ஆம் வீடு. அப்போ மறைமுகமாக அது சொல்லுது சொந்த வீட்டை. அப்படி பார்க்கும்போது மகரத்திற்கு 4ஆம் வீடு எது? மேஷம். 12ஆம் வீடு எது? தனுஷம். ஸோ 4ஆம் வீட்டில் குருவான் இருக்கிறார். ஸோ அதனால ஆரம்பத்திலே வருடத்தின் தொடக்கத்திலே ஒரு கிரகப்பிரசம் பண்ணுறது, ஒரு வீடு கட்டுறதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ வீடு மாற்றம் பண்ணுறவங்க தைரியமாக பண்ணலாம், அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. மேலும் 12ஆம் வீட்டில் தனுசுலையும் சூரியன் செவ்வாயும் சேர்க்கை இருக்கு ஆரம்பத்தில். ஸோ நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சரிங்களா? நிலத்துல பணம் காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அதுக்குள்ள யோக பாக்கியங்கள் இருக்குது. என்னங்க 12ல் செவ்வாய் இருக்கிறாரே, மறைவு ஸ்தானமே, நிலத்தை விற்கிறதுக்கு தானே ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். குரு பார்வை இருக்குதுங்க. ஸோ ஏப்ரல் வரை குரு பார்வை கிடைக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நிலத்தால் லாபம் உண்டு. நீங்க வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி. சரிங்களா? ஸோ நிலத்தால் உங்களுக்கு நல்லதொரு லாபம் தான் இருக்கு. ஸோ ஒரு நிலத்தை வித்துட்டு இன்னொரு நிலம் வாங்குறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. ஒரு நிலத்தை வித்துட்டு இன்னொரு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை நீங்க பயன்படுத்திங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான யோக காலகட்டங்கள் உங்களுக்கு பிறக்கிறது. மேலும் சொத்துக்கள், சொந்த வீட்டின் ரீதியாக இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் தீரும் இந்த 2024. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி மகராசியில் பிறந்தவர்களுக்கு 2ல் உங்களுடைய ராசிநாதன் குடும்பச்சனியாக, தனச்சனியாக, வாக்குச்சனியாக இருக்கிறார். ஸோ அதை காரணத்தை பொறுத்து கண்டிப்பா முடிந்தளவு மாதத்தில் ஒரு முறையாவது அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது மௌன விரதத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இரவு நேரத்திலேயாவது அந்த மௌன விரதம்ன்றதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வாக்குச்சனி காலகட்டத்தில் வார்த்தைகளையும் வாக்கு கொடுப்பதிலும் கொஞ்சம் சற்று கவனம் இருந்து கொண்டால் குடும்பத்தில் பிரிவுகளும் பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்ல நாம் இன்றைய பதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இந்த பதில் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.